அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இயல் 1ல் உள்ள பயிற்சி வினாக்கள் கற்பவை கற்றபின் அதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1வது தொடர்களை மாற்றி உருவாக்குக. இதில் பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக. தன்வினை தொடராக மாற்றுக. பதவியை விட்டு நீக்கினான். பதவியை விட்டு நீக்கினான் என்பது பிறவினை தொடராக இருக்கிறது. இதை தன்வினை தொடராக மாற்றும் போது பதவியை விட்டு நீங்கினான். பதவியை விட்டு நீங்கினான். அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இந்த தொடர் தன்வினை தொடராக இருக்கின்றது. இதை பிறவினை தொடராக மாற்ற வேண்டும். அப்போ என்ன வரும்? மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். இந்த செய்தனரை செய்வித்தனர் என்று மாற்ற வேண்டும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். செய்வித்தனர். அடுத்தது உண்ணப்படும் தமிழ்த்தேனே. உண்ணப்படும் தமிழ்த்தேனே. இது செயற்பாட்டு வினையாக இருக்கின்றது. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்ற வேண்டும். அப்போ உண்ணும் தமிழ்த்தேனே. உண்ணும் தமிழ்த்தேனே. உண்ணப்படும் தமிழ்த்தேனே. இந்த தொடரை செய்வினை தொடராக மாற்றும் போது உண்ணும் தமிழ்த்தேனே என்று வரும். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செயற்பாட்டு வினைத்தொடராக மாற்றுக. இந்த தொடர் செய்வினை தொடராக உள்ளது. இதை செயற்பாட்டு வினை தொடராக மாற்றும் போது திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன என்று மாற்ற வேண்டும். திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. பகுத்துள்ளனர், அத பகுக்கப்பட்டுள்ளன என்று மாற்ற வேண்டும். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். படித்தார் என்பது தன்வினை தொடர். இதை பிறவினை தொடராக மாற்றும் போது நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். படிப்பித்தார் இருவரும். அடுத்தது சொற்களை தொடர்களாக மாற்றுக. சொற்களை தொடர்களாக மாற்றுக. மொழிபெயர். இதை தன்வினை தொடராகவும் பிறவினை தொடர்களாகவும் மாற்ற வேண்டும். மொழிபெயர் என்பதை தன்வினை தொடராக மாற்றும் போது மொழிபெயர்த்தாள். மொழிபெயர்த்தாள் என்பது தன்வினை தொடர். இப்போ பிறவினை தொடராக மாற்ற வேண்டும். பிறவினை தொடராக மாற்ற வேண்டும் என்றால் மொழி பெயர்ப்பித்தாள். மொழி பெயர்ப்பித்தாள். மொழிபெயர் என்பதை தன்வினையாக மாற்றும் போது மொழி பெயர்த்தாள். பிறவினை தொடராக மாற்றும் போது மொழி பெயர்ப்பித்தாள் என்று வரும். பதிவு செய். இதை செய்வினை தொடராகவும் செயற்பாட்டு வினை தொடராகவும் மாற்ற வேண்டும். பதிவு செய் என்பதை செய்வினை தொடராக மாற்ற வேண்டும். பதிவு செய்தான். பதிவு செய்தான்.
பதிவு செய்தான் என்பது செய்வினை. இப்போ செயற்பாட்டு வினையாக மாற்ற வேண்டும். பதிவு செய்யப்பட்டது. செயற்பாட்டு வினை பட்டது என்ற விகுதி வரும் இல்லையா, அதனால பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டது. அடுத்தது இ பயன்படுத்து. பயன்படுத்து இதை தன்வினை தொடராகவும் பிறவினை தொடர்களாகவும் மாற்ற வேண்டும். பயன்படுத்து என்பதை தன்வினை தொடராக மாற்றும்போது பயன்படுத்தினான், பயன்படுத்தினான் என்று வரும். இதையே பிறவினை தொடராக மாற்றும்போது பயன்படுத்து வித்தான், பயன்படுத்து வித்தான். பயன்படுத்து என்பது தன்வினையாக வரும்போது பயன்படுத்தினான் என்று வரும். பிறவினையாக வரும்போது பயன்படுத்து வித்தான் என்று வரும். இயங்கு இதை செய்வினை தொடராகவும் செயற்பாட்டு வினை தொடராகவும் மாற்ற வேண்டும். இயங்கு என்பதை செய்வினை தொடராக மாற்ற வேண்டும் என்றால் இயங்கினான், இயங்கினான். இயங்கினான் என்பது செய்வினை தொடர். செயற்பாட்டு வினை தொடராக மாற்ற வேண்டுமென்றால் இயக்கப்பட்டாள், இயக்கப்பட்டாள். இயக்கப்பட்டாள். அடுத்தது பொருத்தமான செயப்படுபொருள் சொற்களை எழுதுக. பொருத்தமான செயப்படுபொருள் சொற்களை எழுதுக. இதில் செயப்படுபொருள் சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து சரியானவற்றை நாம் இந்த இடையில் நாம் பொருத்த வேண்டும். தமிழ் இலக்கிய நூல்களை, செவ்விலக்கியங்களை, நம்மை, வாழ்வியல் அறிவை. தமிழ் டேஷ் கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. ரெண்டாவது, நாம் டேஷ் வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அப்போ இதுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துடலாம். நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன. நல்ல நூல்கள் நம்மை, நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இப்போ இதை எழுதிடலாம். தமிழ் டேஷ் கொண்டுள்ளது, செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் டேஷ் வாங்க வேண்டும், தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. வாழ்வியல் அறிவை. நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. அடுத்ததுக்கு போலாம். 4 பொருத்தமான பெயர் அடைகளை எழுதுக. பொருத்தமான பெயர் அடைகளை எழுதுக. நல்ல இங்க 4 பெயர் அடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நல்ல, பெரிய, இனிய, கொடிய. எல்லோருக்கும் டேஷ் வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் டேஷ் நண்பனாக இருக்கிறான். அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். நல்ல, அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். டேஷ் ஓவியமாக வரைந்து வா. பெரிய, பெரிய எழுதலாம் இல்லையா, பெரிய ஓவியமாக வரைந்து வா. பெரிய ஓவியமாக வரைந்து வா. டேஷ் விலங்கிடம் பழகாதே. கொடிய, கொடிய விலங்கிடம் பழகாதே. கொடிய விலங்கிடம் பழகாதே. அடுத்தது 5 பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க. சில வினை அடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன.
அழகாக, பொதுவாக, வேகமாக, மெதுவாக. ஆ. ஊர்தி டேஸ் சென்றது. ஊர்தி மெதுவாக சென்றது. ஊர்தி மெதுவாக சென்றது. அடுத்தது காலம் டேஷ் ஓடுகிறது. காலம் வேகமாக ஓடுகிறது. காலம் வேகமாக ஓடுகிறது. இ. சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஷ் காட்டுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. அழகாக. ஈ. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் டேஷ் காட்டு. பொதுவாக. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அப்போ ஆ. ஊர்தி மெதுவாக சென்றது. ஆ. காலம் வேகமாக ஓடுகிறது. இ. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இ. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அடுத்து 6. அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. ஆ. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். இங்கே அடைப்புக்குறிக்குள்ளாடி வினா தொடராக மாற்றுக என்று கேட்டுள்ளது. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினரா என்று எழுதலாம். நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினரா? கேள்விக்குறி. ஆ. இசையின்றி அமையாது பாடல். இசையின்றி அமையாது பாடல். இதை உடன்பாட்டு தொடராக மாற்ற வேண்டும். இது என்ன தொடர்ல முதல்ல இருக்குது? இசையின்றி அமையாது. அமையாது அப்படிங்கும்போது எதிர்மறை தொடராக இருக்கின்றது. இதை உடன்பாட்டு தொடராக மாற்ற வேண்டும். இசையோடு அமையும் பாடல் என்று மாற்ற வேண்டும். இசையோடு அமையும் பாடல் என்று மாற்ற வேண்டும். அடுத்தது நீ இதை செய் என கூறினேன் அல்லவா. நீ இதை செய் என கூறினேன் அல்லவா. இது வினா தொடராக இருக்கின்றது. இதை கட்டளை தொடராக மாற்ற வேண்டும். அப்போ நீ இதை செய். நீ இதை செய். அடுத்தது 7. வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. வேர் சொல் என்பது தா, கேள், கொடு, பார். இப்படி 4 வேர் சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ ஆ. தா என்ற வேர் சொல்லை வைத்து உடன்பாட்டு வினைத்தொடரும் பிற வினைத்தொடரும் உருவாக்க வேண்டும். முதலில் உடன்பாட்டு வினைத்தொடர் உருவாக்குவோம். உடன்பாட்டு வினைத்தொடர் தந்தேன். தந்தேன் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர். தா என்பதை தந்தேன் என்று மாற்ற வேண்டும். அடுத்தது பிற வினைக்கு தருவித்தேன். தருவித்தேன். தா என்பது உடன்பாட்டு வினைத்தொடராக தந்தேன். பிற வினைத்தொடராக தருவித்தேன். ஆ. கேள். இதை வினா தொடராக மாற்ற வேண்டும். கேட்டாயா. கேட்டாயா இது வினாத்தொடர். இ. கொடு. இதை செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் மாற்ற வேண்டும். முதலில் செய்தி தொடராக மாற்றுவோம். கொடு. நீ அதை கொடுக்க வேண்டும். அடுத்து கட்டளை தொடராக மாற்றுவோம். நீ கொடு. அடுத்தது பார்.
பார். இதை செய்வினை தொடராகவும் செயப்பாட்டு வினை தொடராகவும் பிறவினை தொடராகவும் மாற்ற வேண்டும். முதலில் செய்வினை தொடராக மாற்றுவோம். பார்த்தான். பார்த்தான் என்பது செய்வினை தொடர். அடுத்து செயப்பாட்டு வினை தொடர். பார்க்கப்பட்டான். அடுத்து பிறவினை தொடர். பார்க்கச் செய்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாடத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இனி அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.